Hey hello guys, welcome back to Tech with JanaJohn channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. சோ என்ன ப்ரோ அந்த அப்டேட் அப்படினீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வர போகுது அப்படின்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ தெரியல அப்படினா சோ இந்த வீடியோ பாத்துங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா தந்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவே ஒரு ஃபியூச்சர் கூட பாத்தீங்கன்னா சொல்லலாம். சோ இந்த ஒரு ஃபியூச்சர்னா நமக்கு என்ன பயன், இது எப்படி யூஸ் பண்றது, சோ அதான் இதுல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்களா கம்யூனிட்டி டேப் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது மொபைலில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். நான் மொபைல்லே பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால எனக்கு வாட்ஸ்அப் வெப் மூலியமா பண்ற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு மெத்தட் நான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் ஃபோனில் எப்படி இருக்கும் அப்படின்றத. அது உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. அப்படின்னா வாட்ஸ்அப்பை போய் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி வந்திருந்துன்னா ஸோ நல்ல இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு டிவைஸ்க்காக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். உங்களுக்கு பயப்படாதீங்க, உங்களுக்கு வராமலாம் கண்டிப்பாக போகாது. சரி ஓகே, இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டினால நமக்கு என்ன யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இன்ட்ரோடியூசிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஸ்டார்ட் ஏ கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி, ஆர்கனைஸ் ரிலேட்டட் குரூப்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா நான் ஒரு தனித்தனியாக இப்போ எப்படி சொல்கிறதுனா, இது நான் பார்த்தீங்கன்னா டெக் வித் ஜனாஜான் நம்ம சேனல் பேரில் ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இதில் 512 மெம்பர் சம்திங் வாட்ஸ்அப்பில் இப்போ அப்டேட்டில் ஜாயின் பண்ண முடியும் ஒரு குரூப்பில். ஸோ ஃபுல் ஆயிடுச்சு. நான் இன்னும் அகைன் ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை குரூப் நான் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ அத்தனை ஒரு 5 குரூப் இருக்குது டெக் வித் ஜனாஜான்ல. ஒரு 5 குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 குரூப்லேயே நான் போயிட்டு நியூ வீடியோ வந்துருச்சு அப்படின்றத நான் அந்த 5 குரூப்லேயும் போய் சொல்லணும். ஸோ நான் போயிட்டு ஒரு குரூப்பாக அதாவது நான் ஒரு குரூப்பில் டைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கணும். ஸோ இதே நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா, ஸோ இதுவே நம்ம ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஒரே கம்யூனிட்டியில் போட்டால் போதும். 21 குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அந்த 21 குரூப்புமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெசேஜ் போய் சேர்ந்துடும். ஒரே ஒரு டைப் பண்ணால் போதும். அவங்களால அகைன் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் மெம்பர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர்கனைஸ் ரிலேட்டட் குரூப்ஸ், கீப் சாட் ஃபோக்கஸ்டாக இருங்க, ரீச் எவ்ரி ஒன் அட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதில் டிக் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். கம்யூனிட்டி நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம என்ன போடலாம், டெக் வித் ஜனாஜான்னே போடுவோம், பிரச்சனையே இல்லை. ஸோ டெக் வித் ஜனாஜான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுடுறேன். நம்ம பெரிய சேனல் போடுவோம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியல கைஸ், நம்ம எதனாச்சும் காமெடியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஏதாச்சும் காமெடியாக போடுவோம். ஸோ எதனா ஸ்கூலாக இருந்தால் சும்மா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இல்லை காலேஜாக இருந்தால் எதனா என்ன போடலாம். ஸோ எனக்கு என்ன போடுன்னு தெரியல. ஸோ ஆனால் இந்த மாதிரி சும்மா எதுவும் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ரொஃபைல் ஐக்கான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது தான் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம அதெல்லாம் செட் பண்ணிருக்கணும், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஓகே, இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே அடுத்தது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டெக் வித் ஜனாஜான் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அது நம்ம கம்யூனிட்டி இந்த ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல. ஓகே, இந்த இடத்துல நான் ஆட் எக்ஸ்டென்சிங் குரூப், அதாவது ஏற்கனவே குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த குரூப் ஆட் பண்ணணுமா இல்லை நியூவாக குரூப் கிரியேட் பண்ணி அது அந்த கம்யூனிட்டியில் அந்த குரூப் ஆட் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, 21 குரூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்லேயே இந்த 2 குரூப் இருக்குல்ல, டெக் வித் ஜனாஜான் 2, டெக் வித் ஜனாஜான் 1 இருக்கு. ஸோ இந்த 2 குரூப்புமே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் டிக் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஆயிடுச்சு, லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நம்மளோட குரூப் கம்யூனிட்டி வந்துச்சு, நேம் வந்துச்சு, ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி தான் பார்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம செட்டிங் மேனேஜ் பண்ணுறதுனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த வியூ ஆல் மெம்பர்ஸ்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மெம்பர்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் ஒருத்தர் இருக்கோம். ஓகே, மேனேஜ் குரூப்ஸ்னு இருக்கா, நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அன்னோட் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. லோட் ஆகிட்டு இருக்கு கைஸ். கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம கட் பண்ணதாலும் கட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போது இந்த கம்யூனிட்டியில் போய் நான் ஒரு மெசேஜை போட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ எங்கே அந்த கம்யூனிட்டி, இங்கே ஒரு கம்யூனிட்டி மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா கீழே. ஸோ இந்த டெக் வித் ஜனாஜான் அப்படின்ற கம்யூனிட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணேன்னா இதில் நான் ஒரு மெசேஜை போட்டேன்னா இப்போ அந்த 2 குரூப்லேயும் ஒரு 500 பேர் இருக்காங்க. அந்த 2 குரூப்லேயும் நான் மெசேஜ் பண்ணுறது பதிலாக இந்த ஒரு கம்யூனிட்டியில் மெசேஜ் பண்ணால் அந்த 2 குரூப் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் பற்றி ஒரு குயிக்காக ஒரு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னு நம்புறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த ஒரு அப்டேட்டை பற்றி தரனா மறக்காம நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். பை கைஸ்.